சங்கீதம் 91 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் கூடி வர, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலே தேவாவியான சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசுகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அற்புதமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நாம் வந்திருக்கிறோம்னு சொல்கிறத காட்டிலும் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்வது பாருங்கள், ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. எங்கேயோ கிடந்தோம் பாருங்கள், தேவனை அறியாத ஒரு பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அற்புத விதமாக பாருங்கள், தேவன் நம்மை சந்தித்தார். இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்த கதை இல்லையா? பாருங்கள், கர்த்தர் நம்மை தேடி வந்து தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்தி அற்புதமான இந்த ரட்சிப்புக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நன்மைகளின் ராஜ்யம். பாருங்கள், இதில் எந்த தீமையும் கிடையாது. தேவன் நல்லவர், பாருங்கள், அன்பு நிறைந்தவர். ஒரு நாளும் எந்த ரீதியிலும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்கள், மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்கள். ஏன்னா போட்டு குழப்பி வச்சுருக்கிறாங்க நிறைய பிரசங்கியார்கள். பாருங்கள், அவங்களுடைய வேலையே முடிச்சு போட்டு சிக்கலாக்குறது தான். கர்த்தரை பற்றிய காரியங்களை போட்டு பாருங்கள் திருக்கி முறுக்கி வச்சிடுறாங்க. தேவன் மகா நல்லவர். அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த தீமையும் அவரிடத்துலேருந்து வருகிறது கிடையாது. அவரை போல நம்மை நேசிக்கிற ஒருவரை நம்ம பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய பெற்றோர்கள் இருக்கலாம், நம்ம நெருங்கிய உறவினர்கள் இருக்கலாம், ஆனால் யாரை பார்க்கலாம் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர் இயேசு. பாருங்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே பாருங்கள், இந்த அற்புதமான ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ளே ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. நன்மைகளின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை விசுவாசிப்பதற்கு எந்த தடையும் இருக்காது. நன்மைகளின் ராஜ்யத்துக்குள்ளே தானே இருக்கிறோம். அப்போ நன்மைகளை விசுவாசிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கும் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கடந்த காலத்திலையும் தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். எதிர்காலத்திலையும் தேவன் எனக்கு நன்மை செய்வார். என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய நன்மைகளால் நிரம்பி இருக்கும் என்று விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இதில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை தேவன் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். பொதுவாக மக்களுடைய ஒரு எண்ணம்னா, கேட்டு வைப்போம், கொடுத்தாருன்னா ஆண்டவருடைய சித்தனை எடுத்துக்கிடுவோம், கொடுக்கலன்னா அதுவும் ஆண்டவருடைய சித்தனை எடுத்துக்கிடுவோம்னு சொல்லி அப்படி யோசிக்கிறாங்க. பாருங்கள், அப்படி அல்ல. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் இயேசு சொன்ன வசனம் இல்லையா? போவோம் அந்த வேத பகுதிக்கு. மத்தேயு 6:7 வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, அவர் தான் நம்முடைய தேவன். எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதாவது உங்களுக்கு சில காரியங்கள் தேவைன்னு சொல்லி நீங்கள் அந்த தேவையை உணர்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் தான் அருமையானவர்களே நம்மை நேசிக்கிற தகப்பன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவரிடத்தில் வீண் வார்த்தைகளை அழைப்பாதையுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவிசுவாசமான காரியங்களை அவர்கிட்ட வந்து என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஒவ்வாத காரியங்களை ஜெபத்தில் பேசாதீங்க. கர்த்தரிடத்தில் பேசும்போது யார்கிட்ட பேசுகிறோன்ற ஒரு உணர்வு இருக்கட்டும். தேவாதி தேவனிடத்தில் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட நேரடியாக நம்ம பேசிட முடியுமா?
முதலமைச்சர்கிட்ட பேசிட முடியுமா? மந்திரிகள்கிட்ட கூட பேச முடியாது இல்லையா? ஆனால் அகில உலகத்தையும் பாருங்க நித்தியமாய் ஆண்டு வழி நடத்துகிற தேவனிடத்தில் நம்ம நேரடியாக என்ன செய்யலாமா? பேசலாமா? யார்கிட்ட பேசுகிறோன்ற உணர்வோடு பாருங்க நம்ம இருக்கும்போது அதுதான் அருமையானவர்களே மெய்யான தேவ பயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, த ரெவரன்ஸ் ஆஃப் காட், தேவனை பற்றிய ஒரு மரியாதை, அதோட நம்ம அவரை அணுகுகிறோம். பாருங்க, என்ன பேசணுமோ அதை பேசுகிறோம். விசேஷமா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பேசுகிறோம். அவருடைய வார்த்தைகளை அவருக்கு என்ன செய்கிறோம்? ஞாபகப்படுத்துகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் வாக்கு பண்ணினதை அவரிடத்துல ஞாபகப்படுத்துகிறோம். அப்பொழுது நம்முடைய ஜபங்கள் வலுப்பெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ப்ராமிஸ் பண்ணதை அவருக்கு நாம் ஞாபகப்படுத்தும் போது அவர் அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற கடன்பட்டவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தானே வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆகவே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கருத்தாக இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது என்ன பேசுகிறோன்றதுல கருத்தாக இருக்கணும். விசேஷமாக இயேசு இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களையே அவரிடத்துல பேசணும், வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்போ 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க, மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற பெரிய ஊழியக்காரர் பெற்றுக்கிறாரு, கேட்கிற பெரிய தீர்க்கதரிசி பெற்றுக்கிறாரு அப்படி சொல்லல. கேட்கிற எந்த விசுவாசியும் பெற்றுக்கொள்கிறான். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ பாருங்க, பதில் கொடுக்குற மாதிரி அவருடைய வார்த்தையில ஜபத்தில் சொல்லணும். உங்க தேவைக்கு ஏற்ற தேவனுடைய வாக்கு தத்துவத்தை கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தைகளை பாருங்க தியானிக்கணும், அதை உள்ளத்துக்குள்ள வைக்கணும், அதை விசுவாசிக்கணும். அப்புறம் அந்த வார்த்தைகளை அவருக்கு ஞாபகப்படுத்தணும். துரிதமான பதில்கள் வருவதை காண்பீர்கள், பெரிய பெரிய பதில்கள் வருவதை நீங்கள் காண்பீர்கள். இயற்கையா பாருங்க, சில காரியங்கள் அது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இயற்கையா சாத்தியம் இல்லாதது கூட சாத்தியமாக்கி கொடுப்பார் அவர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த சர்ச்சுக்கு இந்த இடத்துக்கு பட்டா வாங்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணோம் பாருங்க. அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, பார்த்து சிரிக்கிறாங்க, என்னங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை இப்போ பட்டா வாங்கணும்னு வந்திருக்கிறீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ பட்டா கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி பாருங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் எங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. வராதிங்க, கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஆனால் மனிதராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். பாருங்க, நானே மனைவி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நீர் என்ன செய்வீர்னு தெரியாது, நீர் எப்படி மூவ் பண்ணுவீர்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் வல்லமையாய் கிரியை செய்கிற அற்புதமான தேவன். ஆகவே உம்முடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்பட்டு இந்த சர்ச்சுக்கு பட்டா ஆச்சரியமாய் கிடைக்கும்படி அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த பட்டா எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க. அப்புறம் பாருங்க, நாங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. சரி கொடுங்க பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு பரிசீலித்து பாருங்க, எல்லாம் ஜெனுவினாக இருக்குது. ஃப்ராட் தனத்துக்கு இங்கே இடமே, எல்லாம் கரெக்டாக காசு கொடுத்துருக்குறாங்க. பத்திரத்தை அவங்க நினச்சிறாங்க, எழுதி கொடுத்துருக்காங்க. எந்த 34 பத்திரங்கள் பாருங்கள். ஆகவே எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பார்த்தானுங்க, விலங்கமெல்லாம் போட்டு பார்த்தாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது கர்த்தருடைய நாமத்தினால. ஆகவே பார்த்தாங்க, இது ஜெனுவின் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால என்ன செய்யலாம், கொடுத்துடலான்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப நாளாக ஓகேன்னு சொன்னாங்க, ஆனால் கிடைக்கல. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆண்டவரே இந்த பட்டா வந்தபடியால் உமக்கு நன்றி, ஆண்டவரே இந்த பட்டா வந்தபடியால் உமக்கு நன்றி. என்ன எழுப்புறீன்றீங்க? அதுக்கு இடையில சில ஆட்கள் பூந்துக்கிட்டு அதை எப்படி கொடுக்கலாம். சில பிசாசின் தூதர்கள் இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பாருங்கள் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு, கர்த்தருடைய காரியங்கள் நிறைவேறாமல் தடுப்பதற்கு பிறகு சில ஆட்களை பிசாசு என்ன செய்கிறான், யூஸ் பண்ணுறான் இல்லையா. ஆனால் ஜெபத்தில் உறுதியாக நாங்கள் இருந்தோம், கண்டிப்பாக எங்களுக்கு கிடச்சிடும். பெரிய பாஸ்டர் வேறு கேட்பார், கிடச்சிருச்சான்னு.
நாங்கள் கிடச்சிரும் இயேசு நாமத்தில் கிடச்சிருங்க. ஆச்சரியமாக இருக்குது, இந்த ஜனவரியில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு அற்புதமாக பட்டா வந்து கிடச்சிருச்சு. சிலர்லாம் கேட்குறாங்க கிடச்சிருச்சா அப்படின்றாங்க. ஆமாம் கிடச்சிருச்சு. கர்த்தர் கிடைக்க வைப்பார். ஜெபம் பண்ணோன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆகவே பாருங்க, மன உறுதியா ஜெபத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் கேட்கிற பாருங்க காரியங்களை அவர் ஏற்கனவே அறிந்து வச்சிருக்கிறாரு. ஆகவே ஜெபத்துக்கு பதில் உண்டு, நிச்சயம் உண்டு. இந்த நிச்சயத்தோடு பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படையிட வேண்டும். அவர் காட் இஸ் a prayer answering God. நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். பாருங்க, வேதத்திலே பரிசுத்தவான்கள் ஏறெடுத்த அநேக ஜெபங்களுக்கு பதில் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஆபிரகாம் பாருங்க, ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் அவன் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். போவோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கர்த்தரை எப்படி நேசிக்கிற மனுஷன் பாருங்க. 3 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமிலே பிறந்தபோது தான் அவர் பாருங்க உருவானார் என்பது தப்பு. பெத்லகேமிலே பிறந்தபோது இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சார். he just entered into the world. பாருங்க, இந்த உலகத்துக்குள்ள ஒரு மனித அவதாரத்தில் அவர் நுழைஞ்சார். ஆனால் அவர் வந்து பாருங்க காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். கிறிஸ்து ராஜாதி ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பாருங்க, அவர் ஆதியும் அந்தமுமானவர் இல்லையா? ஆகவே பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டில் கூட பல இடங்களில் இந்த இயேசு தரிசனமாக இருக்கிறாரு. அதில் இது ஒன்று பாருங்க, 3 பேரில் 2 பேர் தேவதூதர்கள், 1 இயேசு கிறிஸ்து பாருங்க. ஆகவே இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். ஆபிரகாம் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அவர் ஆண்டவரே என்றான். 3ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உம்முடைய அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இப்போ சொல்கிறான் பாருங்க, 4ஆவது வசனம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய், எல்லாரும் சொல்லுவாங்க தீவிரமாய், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறான் கடவுளுடைய காரியங்களில், எவ்வளவு துரிதமாக இருக்கிறான் பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சொடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி, எல்லாரும் சொல்லுவோம் ஓடி, தீவிரமா என்ற வார்த்தையை கவனிங்க. அப்புறம் ஓடி, மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். வேலைக்காரன் அதை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அப்படின்னா சீக்கிரமா சமைச்சு கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறான் இவன். கர்த்தர் வந்திருக்கிறாரு, தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஆகவே சீக்கிரமா சமைச்சு கொடுன்னு இருக்கிறான். இவன் சீக்கிரமாய் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர்கள் புசித்தார்கள். எப்படி ட்ரீட் பண்றான் பாருங்க. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே அநேகர் தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டே. அதுக்கு ஆபிரகாம் ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. உபசரணை செய்யறதுல ரொம்ப கெட்டிக்காரையவன். ஆகவே அவர்கள் புசித்தார்கள். இப்போ 20வது வசனத்துக்கு போவோம். பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதனாலும் நான் இறங்கி போய்
என்னிடத்தில் வந்து எட்டின அந்த அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். பாருங்க, அதாவது சோதம் கொமாராவுடைய பாவம் ரொம்ப கொடிதா இருக்கிறது, மிகவும் கொடிதா இருக்கிறது. லாங்குவேஜை பாருங்க, மிகவும் கொடிய பாவங்களை செய்கிறாங்க. ஆகவே அது இறங்கி என்னன்னு பார்க்கணும். பாருங்க, தேவன் இந்த பூமியை விசாரிக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் இதை உண்டாக்குனாரு, அவர் தான் இதை பாருங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆகவே பாவத்துக்கு பாருங்க தண்டனை உண்டு. தேவன் பரிசுத்த தேவன். இந்த உலகம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கும்படி உண்டாக்கப்பட்ட உலகம். இதை பாவிகள் தகாத விதமாய் அனுபவிக்க கூடாது என்பது தேவனுடைய சித்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் ஆதியில் படைக்கப்பட்டார்கள். அவர்களை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தார்கள். ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டான். ஆகவே ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து இந்த பூமியை பாருங்க பலகி பெருகி இந்த பூமியை நிரப்பி இதை ஆண்டு கொண்டு பரிசுத்த ஜனங்களாய் எல்லாரும் தேவனை அங்கீகரிக்கிறவர்களாய், எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அனாதி திட்டம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? கவனிங்க, இது அநியாயம், அக்கிரமம், உபச்சாரம், வேசித்தரனால் நிறைஞ்சு பாருங்க தேவன் படைத்த இந்த அருமையான உலகத்தை பாவிகள் தகாத விதமாய் அனுபவிப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. ஆனால் பிசாசு எப்படி கெடுத்துட்டான் பாருங்க, மனுக்குலத்தை அவனை மாதிரி ஆக்கிவிட்டான். இப்போ பாருங்க, சோதம் குமாரா பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் மிகவும் கொடிய பாவிகளாக இருந்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இறங்கி போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்கிறாரு, வந்திருக்கிறாராம். அதை ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. பாவம் செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி 3 பேரும் வந்திருக்கிறாங்க. 2 தேவதூதர்கள், ஒருத்தர் இயேசு. இப்போ 22ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அது உண்மைதானா? அப்படின்னா அந்த கொடிய பாவத்துக்கு தண்டனை உண்டு, தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் 2 தேவதூதர்களும் பாருங்க அவங்க சோதோமை நோக்கி போனார்கள். இப்போ பாருங்க, ஆபிரகாமோ, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். என்ன அருமையான வசனம் பாருங்க, பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு. அதாவது நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சூழ்நிலையை பார்த்தா அவங்க போயிட்டாங்க, 2 பேர் போயிட்டாங்க. இப்போ கர்த்தரும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆபிரகாமும் பாருங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, கர்த்தருக்கு உபசரணெல்லாம் பண்ணிட்டான். இப்போ இவனும் என்ன செய்யலாம்? போகலாம், டிஸ்பர்ஸ் ஆகலாம், குட் பை சொல்லலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நல்லா கவனிங்க, ஆபிரகாம் வேதம் என்ன அருமையாக சொல்லுது, பின்னும் கர்த்தருக்கு முன்பாக அவரை விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம முதலே சொல்லிட்டான் இல்லையா, நீர் உங்களுடைய அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். என்ன அருமையான ஆபிரகாம் பாருங்க, கர்த்தருக்கு முன்னாடி எப்படி நின்றுட்டே இருக்கிறான். இப்போ 23ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து கேட்குறான் கர்த்தர்ட்ட, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? பாவிகளை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீரு, இப்போ நீதிமானையும் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஒரு கொக்கி போட்டு பேசுகிறான். டைரக்டாக பேசாமல் பாருங்க, ஒரு கொக்கி போட்டு பேசுகிறான். இவன் மனசில் யார் இருக்கிறா? லோத்து இருக்கிறான். லோத்து இவனுடைய இனத்தான், பெரியப்பா மகன். கவனிங்க, அப்பாவோட அன்னை மகன் லோத்து. ஆகவே பாருங்க, அவனை மனசில் வச்சுக்கிட்டு கேட்குறான். அவன் சோதம் குமார பட்டணத்தில் இருக்கிறான். நீர் அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறீர், பாவிகளை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறீர். இப்போ துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். 24ஆவது வசனம். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? ஜெபம், உரிமையா ஜெபம். பிள்ளைன்ற ஸ்தானத்தில் உரிமையா ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர்ட்ட பாருங்க, அவர் தான் சொல்றாரு, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள் அப்படிங்கிறாரு. பாருங்க, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அதிகாரத்தோடு உரிமையோடு பிள்ளைகள் அப்பாட்ட கேட்குற மாதிரி என்ன செய்யலாம்?
தைரியமாக கேட்கலாம். வேலைக்காரங்க எஜமான்ட்ட கேட்குறது வேற, ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் வீட்டில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறது வேற. பிச்சைக்காரன் இருக்கிறானே அவன் பாருங்க பக்கத்திலே வரமாட்டான். ஐயான்னு சொல்லி தூரத்தில் இருந்து என்ன செய்வான், கத்துவான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், நாயகையை விட்டுருவார் ஒன்று. எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஒருவேளை இவரே அந்த மாதிரி கத்துறாலும் கத்திடுவார். அதனால் ரொம்ப பயத்தோட பாருங்க, கிடைக்குமோ கிடைக்காதன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவன் கேட்பான். ஆனால் பிள்ளைகள் அப்படி கிடையாது. பிள்ளைகள் அவங்க ரொம்ப உரிமையாக வருவாங்க. பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட உரிமையாக என்ன செய்யலாம், கேட்கலாம். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ உரிமையாக கேட்குறான். பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ? முதல்ல கேட்டான், துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ அப்படின்னு கேட்குறான். இப்போ 50 நீதிமான்களாக இருந்தால் பட்டணத்தை ரட்சியாமல் அதை அழிப்பீரோ அப்படின்னு கேட்குறான். இப்போ 25வது வசனம் பாருங்க. துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதா. என்ன ஜபத்தில் என்ன உறுதியாக? ஏன்பா நீ என்னப்பா என்கிட்ட பேசுகிற? நீ என்ன என்கிட்ட நியாயம் பேசுகிற? எனக்கு நியாயம் தெரியாதா அப்படின்னு சொல்லலை பாருங்க. அதான் ஆச்சரியம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர். இவன் இப்படி பேசுகிறான், யார்கிட்ட என்னத்தை பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கூட கர்த்தர் என்ன செய்யலை, கேட்கல. சரி பேசுறியா, பேசு, கரெக்டாக பேசுகிற வரைக்கும் நல்லா பேசு. கவனிங்க, என்ன அருமையாக பேசுகிறான் பாருங்க. துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? அதாவது துன்மார்க்கனோட நீதிமனை அழிச்சிட்டீர்னா சர்வலோக நியாயாதிபதி நீர் அநீதியாக நடந்துக்கிட்டீரே அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர்கிட்டயே என்ன மாதிரி பேசுகிறான் பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. 26வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் சோதமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். இது ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் பாருங்க. 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். யோசித்து பாருங்க, நாம மதுரையில் எத்தனை நீதிமான்கள் இருக்கிறோம்? மதுரையில் பாருங்க ஆயிரக்கணக்கான நீதிமான்கள் இருக்கிறோம் இல்லையா? இந்த ஆயிரக்கணக்கான நீதிமான்களை கணக்கில் எடுத்து கர்த்தர் மதுரை முழுவதையும் ரட்சிப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தானே சொல்லியிருக்கிறாரு. உடனே நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம பெந்தகோஸ்தே ஆட்கள். இந்த பட்டணம் ரசிக்கப்படாத பிரதர், இது ரொம்ப அந்தகாரம் நிறைஞ்ச பட்டணம் பிரதர், இது விக்கிரகங்களால் நிறைஞ்ச பட்டணம் பிரதர், இங்கே ஊழியம் செய்கிறது கஷ்டம் பிரதர்னு ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஆட்கள். ஆதியாகமத்தை நல்லா படிங்கய்யா. 50 நீதிமான்கள் இருந்தாலே அந்த ஸ்தலத்தை நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆயிரக்கணக்கான நீதிமான்கள் இருக்கும்போது கண்டிப்பாக மதுரை ரட்சிக்கப்படும். இருக்கிறீங்களா? அப்படிதான் ஜெபம் பண்ணணும் நாம. மதுரை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை மதுரை மேலே நாங்கள் தெளிக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இது வல்லமையான ஜெபம். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் நிமித்தமாக நீர் அவர்களை ரட்சிக்க வேண்டும். அப்படி உரிமையாக செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். ஆபிரகாம் அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டிலேயே இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறான். இயேசு வரல, ரத்தம் சிந்தலை பாருங்க, பாவத்துக்கு நிவாரணம் பண்ணப்படலை, பிசாசு ஜெயிக்கப்படலை, ஒன்றும் நடக்கலை பாருங்க. ஆனால் அப்போவே என்ன பிரமாதமாக ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை விசுவாசித்து அதை அஸ்திபாரமாக வைத்து என்ன அருமையாக ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் சொல்கிறாரு, 50 நீதிமான்கள் தான் நான் ஸ்தலத்தை அழிக்க மாட்டேன், ரட்சிப்பேன்றார். 27வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோட. இப்போ கொஞ்சம் உணர்வு வருது. இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம்? எப்பேற்பட்ட தேவன் அவர், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், ராஜாதி ராஜா, நித்திய தேவன். நாம் என்ன ஒரு புல் மாதிரி திடீர்னு தோன்றி இருக்கிறோம். கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ போகிறோம், அப்புறம் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக போகிறோம். அப்படிப்பட்ட ஆட்கள் நாம்.
கர்த்தர் எவ்வளோ பெரியவர், அவர்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறமே அவனுக்கு ஒரு உணர்வு வருது பாருங்க. அவன் வந்து சொல்லுகிறான், அப்பொழுது ஆபிரகாம் பிரயோத்திரமாக, தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் அப்படிங்கிறான். 28வது வசனம். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. என்ன கேள்வி, என்ன பொறுமையான பதில், யோசித்து பாருங்க. தேவன் பேசுகிறாருங்க. வாசிக்கும் போதே எனக்கெல்லாம் புல் அரிக்குது. எப்பேற்பட்ட தேவன்! இவன் கேட்குற கேள்விகள்லாம் செய்கிறாரு, பதில் சொல்லுகிறாரு. யோபுவும் அப்படி தான் பாருங்கள், இல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் கர்த்தர் மேலே வைக்கிறான். ஆனால் கர்த்தர் வரும்போது கடைசியில் அவனுக்கு அவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து விலைக்கு காண்பிச்சு தான் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால தான் பாருங்க, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்று பாருங்க யாக்கோபு சொல்லுகிறாரு. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஆராதிக்கிறேன் தேவன் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழியின் புஸ்தகத்தை பாருங்கள். நீதிமொழியின் புஸ்தகத்துக்கு போவோம். நீதிமொழியில் 11:10-11 பாருங்கள். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும். கவனிங்க, அதாவது நீதிமான்கள் நல்லா இருக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், கர்த்தருடைய சபை மக்கள் நல்லா இருக்கணும். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, உப்பு இல்லைன்னா ஒன்றும் பாருங்க ருசியாக இருக்காது இல்லையா? வெளிச்சம் இல்லைன்னா எல்லாம் ஒரே அந்தகாரமாக இருக்கும். கர்த்தர் சொல்றார், நீங்கள் தான் அந்த உப்பு, நீங்கள் தான் அந்த வெளிச்சம். நீங்கள் இல்லைன்னா இந்த உலக மனுஷர்களை பார்க்கும்போது எனக்கு சப்புன்னு இருக்கும், இவர்கள் மேலே பிரியமே வைக்க முடியாது. நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலக மக்கள் மேலே ஒரு பிரியம் எனக்கு வருதுன்றாரு. ஏன்னா உங்கள் மூலமாக இவங்க நாளைக்கு என்னை தெரிந்து கொள்வார்களே, உங்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுவாங்களே. இருக்கிறீங்களா? பாருங்க, நீங்கள் இல்லைன்னா உலகம் முழுவதும் பிசாசனுடைய அந்தகாரம் வந்து ஆண்டு கொள்ளும். இப்போ நீங்கள் இருக்கிறதுனால வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. பாருங்க, பாவிகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது பாருங்க பரிசுத்தவான்களை பார்க்கும்போது. ஆகவே கர்த்தருங்க சொல்றார், நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் கலிகூறும், மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இதை தான் கர்த்தருங்க சொல்றார். 45 பேர் இருந்தாங்கன்னா நான் வந்து அந்த ஸ்தலத்தை அழிப்பதில்லை அப்படிங்கிறாரு. 29வது வசனம், ஆதியாகமம் 18:29. அவன் பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். குறைச்சிக்கிட்டே வரான். 5 குறைச்சா இப்போ 10 குறைக்கிறான். 30 நீதிமான்கள் இருந்தாங்கன்னா அழிப்பீங்களான்னு கேட்குறான். 30 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. 31வது வசனம், அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 32வது வசனம், அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, யார்கிட்ட பேசுகிறோன்றது. ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், ஒரே ஒரு வாட்டி பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை கடைசி வரைக்கும் பாருங்க அவனுக்கு பதில் சொல்றாரு. வாயை மூடுப்பா, போப்பா. சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்க முடியுமா, சொல்ல முடியாமல் இருக்குமா? சொல்ல முடியும் அவரால் இல்லையா? ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கலாம், என்னப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற, வாயை மூடு, கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
ஆனால் இவனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அவரும் பொறுமையாக பதில் சொல்லு. அவர் தான் நம்முடைய தேவன் பாருங்க, இரக்கமுள்ள தேவன். அருமையானவர்களே பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவருடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் அவங்க ஜெபங்களை கேட்குறாரு. இவங்க ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நீதிமன்றங்களுடைய ஜெபங்களுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்டர் ஏன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? நான் சொல்கிறேன், நிச்சயமாக கேட்பார். ஆகவே தைரியம் கொண்டு விசுவாசத்தோடு நல்லா ஜெபம் பண்ணி பதிலை வாங்கிறதுக்கு பாருங்கள் ட்ரை பண்ணுங்க. அதில் ஈடுபாடு காண்பீங்க. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்போ 10 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பதில்லை அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் 33வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனான். இவன் என்ன சொல்ல வர்றான், எதுக்காக ஜெபம் பண்ண வர்றான், யாருக்காக இந்த மாதிரி பரிந்து பேசுகிறான், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இல்லையா? இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்கிற தேவன். லோத்துவுக்காக தான் இவன் இந்த மாதிரி ஜெபிக்கிறான்றத பாருங்க, கர்த்தர் புரிந்து கொண்டார். ஆகவே அந்த சோதம் குமாரா பட்டணத்தின் மேலே அந்த அக்கினியும் கந்தமும் விழுவதற்கு முன்பதாக பாருங்க, அந்த தேவதூதர்கள் லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் துரிதப்படுத்துறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி துரிதப்படுத்துறாங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, லோத்துவோ தாமதித்து கொண்டிருந்தான்னு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 19வது அதிகாரம் 16வது வசனம், 15லேருந்தே வாசிக்கலாம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டலையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். கிளம்புப்பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் சொல்லுறாங்க. இப்போ 16ஆம் வசனம் பாருங்க, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அல்லேலூயா, என்ன இறக்கம் பாருங்க. பாவிகளோட சேர்ந்து இவனும் என்ன செய்யறது, அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அவன் மேலே இறக்கம் காமிச்சாராம். கர்த்தருடைய இறக்கம் அருமையானவர்களே ஆபத்துகளுக்கு நம்மை தப்புவிக்கிறது. கர்த்தருடைய இறக்கம் தண்டனைகளுக்கு நம்மை தப்புவிக்கிறது. ஆண்டவருடைய இறக்கத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய இறக்கங்களுக்காக உமக்கு நன்றி. நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. பாருங்க, முடிவில்லாத இறக்கம் நமக்கு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், முடிவில்லாத இறக்கம் எனக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், மறுபடியும் சொல்லுவோம், முடிவில்லாத இறக்கம் எனக்கு உண்டு. முடிவில்லாத இறக்கம் இருக்குது. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் கர்த்தர் பாவ நிமித்தம் உன்னை தண்டிப்பாராக்கும், அவர் விடமாட்டாராக்கும், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இல்லை, தண்டிக்க மாட்டார். ரியலாக நீங்கள் அதை உணர்ந்து கர்த்தர்ட்ட அறிக்கையிட்டுட்டீங்கன்னா, எந்த நிமிஷத்தில் நீங்கள் அறிக்கையிடுகிறீங்களோ அதே நிமிஷத்தில் டோட்டலாக அதை எரேஸ் பண்ணிடுறாரு. அதை பற்றி அப்புறம் நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் இயேசுவின் மேலே சுமத்தி இயேசுவை முற்றிலுமாய் தேவன் தண்டித்து விட்டார். அதற்கு உண்டான நம்முடைய பாருங்க, கடந்த கால பாவம், நம்முடைய நிகழ்கால பாவங்கள், நம்முடைய எதிர்கால பாவங்கள் கூட எல்லாம் இயேசுவுக்குள்ளே தண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி தேவன் நம்மை தண்டிக்க போகிறது கிடையவே கிடையாது. தேவன் நம்ம மேலே இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். அதான் சத்தியம். பாருங்க, கர்த்தர் லோத்துவின் மேலே வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க, 4 பேரையும் குண்டு கட்டா தூக்கி வெளியே கொண்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய இரக்கம் பாருங்க. ஆனால் இவங்களுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. இவங்க அக்கினியில் சத்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அற்புதமாக இந்த 2 தூதர்களை வச்சு 4 பேரையும் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டு 17வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, செத்து போயிடாத. என்ன அருமையான தேவன் பாருங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. பாருங்க, ஜீவன் தப்ப ஓடிப்போ, அழியாதபடிக்கு ஓடிப்போ.
ஏன் அக்கிரமக்காரரோட சேர்ந்து நீ சாகணும் சொல்லி பாருங்க, கர்த்தர் அவனை தப்பு வச்சு விடுறாரு இல்லையா? இப்போ 29ஆம் வசனம் பாருங்க. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் ஆபிரகாமை நினைத்து, எல்லாரும் சொல்ல ஆபிரகாமை நினைத்து ஜெபம் பண்ணா இல்லையா? ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் குழி நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா? மறக்க மாட்டாரு. கவனிங்க, நாம கூட ஜெபம் பண்ணிட்டு மறந்துடலாம், ஆனா நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஒருவேளை உடனே வராம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பார். அப்ப அந்த நிச்சயத்தோட ஜெபம் பண்ணணும். பாருங்க, ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. அடுத்தபடியாக யாக்கோபின் ஜெபத்துக்கு பதில் வந்தது. நிறைய பார்க்கலாம். இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனன்றதை பற்றி பேசுறது அது ஒரு 6 மாதம் போகும். ஆனால் அவ்வளோ லாங்காக போக வேண்டியதில்லை. நம்ம ஒரு சில வாரங்கள் தான் பார்க்க போகிறோம். கவனிங்க, அவ்வளோ இருக்குது சத்தியங்கள். யாக்கோபின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32க்கு போங்க. ஆதியாகமம் 32 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாய் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. கவனிச்சிங்களா? வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்துகிறான். ஜெபத்தில் எது வல்லமையான ஜெபன்றதை கவனிக்கணும். பாருங்க, சொல்லியிருக்கிற கர்த்தாவே அப்படிங்கிறான். 10வது வசனம், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாய் ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். 12வது வசனம், தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பருவ பண்ணுவேன் என்று, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சொன்னீரே என்றான். வார்த்தைகளை விட மாட்டேங்கிறான் பாருங்க. இப்படி சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க, சொன்னீரே என்றான். அப்படி சொல்லி ஜெபம் பண்றான். இந்த பின்னணி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏசாவுக்கு யாக்கோபு மேல பயங்கர கடுப்பு. நம்ம தமிழ் பாஷையில் சொன்னா பயங்கரமான கோபம். ஏன்னா ஒரு முறை ஏமாத்தலாம், 2 வாட்டி ஏமாத்திட்டான். ஒரு வாட்டி ஏமாத்திருந்தா கூட போய் தொலைறான்னு விட்டுறலாம். ஆனால் பர்பஸா 2 முறை என்ன செஞ்சிருக்கிறான், ஏமாத்திருக்கிறான். இவனை கொல்லாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி பட்டயத்தை எடுத்து சுற்றிட்டு இருக்கிறான் ஏசா. யாக்கோபுடைய அம்மா ரெபேக்கா, அவள் பார்த்தா, எப்பா நீங்கள் இருந்தேன்னா உங்கள் 2 பேரும் சண்டையில் நாங்கள் 2 பேரையும் இழந்து போகிற நிலைமை வந்தாலும் வரும். நீ அவனை குத்த, அவன் உன்னைய குத்த, 2 பேரும் நீங்கள் வந்து மறிச்சு போயிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணு, தம்பி ஒருத்தன் இருக்கிறான், ஆரான்கிற ஊரில் என்ன செய்கிறான் இருக்கிறான். அந்த ஆரான்கிற ஊருக்கு போய் அவன் கூட இரு. ஏசாவனுடைய கோபம் தணிகிற வரைக்கும் அவன்கிட்ட இரு. ஏசாவனுடைய கோபம் தணிஞ்ச பிறகு நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். கவனிங்க, இப்போ இவன் அண்ணனுடைய கோபத்துக்கு தப்பிச்சு என்ன செய்கிறான், ஓடுறான். ஓடி உங்களுக்கு தெரியும், அங்கே போய் லாபான் வீட்டில் போய் சேர்றான். லாபானால் படாத பாடுபட்டு கர்த்தருடைய கிருபையினால் பாருங்க, அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்புனா, அதனால
கர்த்தருடைய பிரயாசத்துக்கு பலனை அவன்கிட்ட பிடிங்கி கொடுத்தார். கர்த்தர் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு யாக்கோபு சரியான உதாரணம். உண்மையா வேலை செஞ்சான், அதற்கு உரிய பலனை லாபானிடத்திலிருந்து கர்த்தர் யாக்கோபுக்கு வாங்கி கொடுத்தாரு. திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களை உடையவனா வர்றான். பெரிய பாருங்க, குடும்பமாய் போச்சு, ஏராளமான ஆடு மாடுகள், பாருங்க பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றான். இப்போ யாக்கோபு வர்றான்றத அண்ணனுக்கு சொல்ல சொல்லி கொஞ்சம் பேரை அனுப்புகிறான். இவங்க போய் அவனுக்கு சொல்கிறாங்க. பாருங்க, சொன்ன மாத்திரத்தில் ஒரு 4 பேர் 5 பேரை கூட்டிகிட்டு வந்தால் பரவாயில்ல. யோசித்து பாருங்க, 400 பேரை கூட்டிகிட்டு வர்றான். இவ்வளோ பேர் தேவையா? அவ்வளவு காய்மகாரம். 20 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வன்மம் குறையல. கவனிங்க, பொதுவாக ஒரு மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ சரி அதெல்லாம் போட்டு எதுக்கு நினைப்பானே அப்படின்னு சொல்லி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிற அதுதான் மனுஷ சுபாவம். ஆனால் இவன் பாருங்க, 20 வருஷம் ஆனாலும் இவன் ராத்திரி படுக்கும் போதெல்லாம் யாக்கோபு பற்றி தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த பயன் என்னைக்கு நம்ம கையில் சிக்குவான், உன்னை போட்டு தள்ளணும் அப்படின்னே என்ன செஞ்சுருக்கிறான், யோசிச்சுட்டு இருந்திருக்கிறான். வர்றான்னு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் 400 பேர்கிட்ட சொல்லி வச்சிருந்துருக்கிறான் பாருங்க. அதுக்கு தான் இந்த வன்மம், இந்த பகை, விரோதம், இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் பாருங்க. அதெல்லாம் உடனே, அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்களுக்கு மன்னியாதிருப்பார். கவனிங்க, மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னிப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுடைய தப்பிதங்களை என்ன செய்வார், மன்னிப்பார்னு இயேசு சொல்லுகிறாரு. கவனிங்க, நம்மளும் பாருங்க மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம் யாரை மன்னிக்கிறோமோ அவங்க விடுதலை ஆகுறாங்களான்றது அது 2வது விஷயம். நீங்கள் அந்த ஆளை மன்னிக்கும் போது நீங்கள் முதல்ல விடுதலை ஆகிடுறீங்க. நீங்கள் உள்ள விடுதலை ஆகி சுயாதீனம் உள்ள ஆட்களாக மாறிடுறீங்க. அதனால தான் உடனே மன்னிச்சிடணும். பேதுரு கேட்டான் இயேசுட்ட, என் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இயேசு சொல்றார் 770 முறைன்றாரு. 770 முறை, அதாவது ஒரு நாளைக்கு, அதான் அர்த்தம், ஒரு நாளைக்கு 490 முறை நீ மன்னிக்கணுன்றாரு. அதாவது உன்னுடைய லைஃபே, உன்னுடைய வாழ்க்கையே நல்லா மன்னிக்கிற ஒரு சுபாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்றாரு. அதான், ஏன்னா கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பாவம் இல்லாமல் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய மன்னிப்பை பெற்ற இப்போ நான் மற்றவங்களை மன்னிக்காமல் இருந்தேன்னா ஐ எம் எ ஸ்டூபிட் ஃபெலோ, நான் ஒரு முட்டாள். அப்போ பாருங்க, மன்னிக்கிற ஆட்களாக நாம் இருக்கணும். ஏசா அப்படி இல்லை. அதனால தான் என்னமோ தெரில, யாக்கோபை சிநேகித்தன் ஏசாவையோ வெறுத்தேன்னு பைபிளில் போட்டிருக்குது. அப்படி வெறுப்படிக்கிற ஆளாக இருந்திருக்கிறான். கவனிங்க, இப்போ 400 பேரை கூட்டிகிட்டு வர்றான். யாக்கோபு மிகவும் பயந்தான் என்று நான் பார்க்கிறோம். 7வது வசனம் பாருங்க, 32:7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியெடுத்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் உண்டு என்றான். கவனிங்க, ஒரு பாட்டு போனாலும் பரவாயில்ல, சரி அழிச்சிட்டோமே நினச்சிட்டு போயிடுவான், அடுத்ததாவது தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக என்ன செய்கிறான், பிரிக்கிறான். ஆட்களையும் 2 குரூப்பாக பிரித்து ஆடு மாடுகள் எல்லாம் 2 குரூப்பாக மொத்தமாக பிரிக்கிறான். பாருங்கள், மொத்தத்தையும் 2ஆக பிரிக்கிறான். இப்போ 33வது அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்க. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய், அதாவது யாக்கோபு
அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். ஏசா கிட்ட போகிறான். 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இது என்ன ஆச்சரியமா இருக்குது. கழுத்தை வெட்ட வந்தவன் இப்போ கழுத்தை கட்டிக்கொண்டு என்ன செய்கிறான்? முத்தம் கொடுக்குறான். நல்லா கவனிங்க. என்ன ஆச்சு? நான் சொல்லுறேன், கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்த அந்த பகை, விரோதம், கசப்பெல்லாம் எடுத்து போட்டார். யாக்கோவனுடைய ஜெபத்தை கேட்டு ஏசாவுனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த காய்மாகாரத்தை தேவன் எடுத்து போட்டார் பாருங்க. ஒரு இளகிய மனது அவனுக்குள்ளே வந்துருச்சு. ஒரு தம்பி மேலே ஒரு பாசம் வந்துருச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, இவன் வந்து ஆடு மாடுகளை வெகுமதியாக வேற அனுப்பி கொடுக்குறான். அவனுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆடு மாடுகளை பாருங்க இலவசமாக கிஃப்டா அனுப்பி வைக்கிறான். ஏசா அதெல்லாம் பார்த்துட்டு தான் வர்றான். அப்புறம் தான் கேட்குறான், இதெல்லாம் யாருக்குன்னு? உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். ஏசா சொல்கிறான், எனக்கு நிறைய இருக்குதே, நீ எடுத்துக்கப்பா, எனக்கு வேணாம் அப்படிங்கிறான். யாக்கோபு சொல்கிறான், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இதுதான் விசுவாசியுடைய நிலைமையாக இருக்கணும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற குறைவெல்லாம் மறைஞ்சு போயிடும். தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை வேண்டிய எல்லா நன்மைகளையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் அனுபவிப்பதற்கு சகல வித நன்மைகளை நமக்கு தேவன் என்ன செய்கிறாரா? சம்பூர்ணமாய் கொடுக்குறாரு. நம்புகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எதிர்காலத்தில் நிறைய நன்மைகள் வரப்போகுது. ஏன்னா பாருங்க, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கணும்னு சொல்லி நம்முடைய பிதா விரும்புகிறவராய் இருக்கிறாரு. நம்ம அதுக்கேற்ற பாருங்க ஒரு டியூனிங் இருந்தால் போதும். நம்மளுடைய மனசில் வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வரும், தடைகள் எல்லாம் விலகும். எல்லாரும் சொல்லுவோம், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எனக்கு என் தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்ல, நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் என் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சொல்கிறான், யாக்கோபு சொல்கிறான் பாருங்க, தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. பாருங்க, இப்படி நல்லா சேர்ந்துக்கிட்டாங்க ஒருத்தர். அதுக்கு பிறகு பாருங்கள், ஒருத்தர் சண்டை போட்ட மாதிரி தெரியல. ஏசா ஒரு பக்கம் போய் அவன் கூட இருக்கிறான், யாக்கோபு இன்னொரு பக்கம் போய் அவன் கூட இருக்கிறான். பாருங்கள், 2 பேரும் சண்டை இல்லாமல் சமாதானத்துடன் செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், நல்லா கவனிங்க, யாக்கோபனுடைய ஜெபம். பாருங்கள், அவன் ஜெபம் பண்ணலைன்னா, அன்னைக்கு அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி கத்துட்ட ஜெபம் பண்ணலைன்னா என்ன நடந்திருக்கும்? யாக்கோபையும் அவனுடைய குடும்பத்தாரையும் 12 பிள்ளைகளையும் அடியோடு அழிச்சிருப்பான் பாருங்க. அந்த 12 பிள்ளைகள் மூலமாக தான் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரத்திலிருந்து தான் இயேசு வந்தார். அந்த இயேசுவின் மூலமாக தான் உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் ஏசா பாழடிச்சிருப்பான். ஆனால் ஜெபம் எப்படி மாற்றிடுது பாருங்க. சூழ்நிலையவே மாற்றிடுது, தலைவிதியவே மாற்றிடுது, எதிர்காலத்தையே மாற்றிடுது. இருக்கிறீங்களா? அப்போ கரெக்டாக ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் மேலே பாருங்கள் ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணணும். அருமையானவர்களுடைய குடும்பத்தின் மேலே ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணணும். என் குடும்பம் ஆண்டவருடைய குடும்பம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குறிப்பாக ஜெபம் பண்ணணும். பாருங்கள், பிள்ளைகள்லாம் பாருங்கள் தடம் மாதிரி போயிடக்கூடாது இல்லையா? நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் பாருங்கள், இந்த வாலிப பிள்ளைகள் வழி மாறி போய் அந்த குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே பாருங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். இதெல்லாம் தேவன் சொன்ன வசனங்கள். இதெல்லாம் நம்ம வாயில் என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்முடைய வாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற வாயாக இருக்கணும். அருமையானவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பேசும்போது அதுவே பெரிய ஜெபம். ஜெபம்ன உடனே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, முழங்கால் போட்டு கையை கூப்பி கண்ணை மூடி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணாதான் ஜெபம்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போதே நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? பாருங்க, அவருடைய வார்த்தைகளை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறோம்.
யாக்கோபடி ஜெபம் பண்ணான். அற்புதமான பதில் வந்தது. ஒரே ஒரு குறிப்பு, யாத்திராகமத்துக்கு போங்க. யாத்திராகமம் 32 1ஆம் வசனத்திலிருந்து. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். கவனிச்சிங்களா? எங்களுக்கு கடவுளை உண்டாக்குங்கன்றான். புத்தி கெட்டு போச்சு. கவனிங்க, என்னைக்குமே கர்த்தர் மேல மனசை பதிக்கலைன்னா அவரை விட்டு மனசை எடுக்கும்போது புத்தி வேற மாதிரி வேலை செய்யுது. இந்த ஜனங்க பாருங்க என்ன யோசிக்கிறாங்க, மோசே மலையில் ஏறி போனாரு, 40 நாள் ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும். தெய்வம் தான் இவங்களை உண்டாக்கியிருக்கிறாரு, இப்போ இவங்க தெய்வங்களை உண்டாக்க போறாங்களாம். இதுதான் நிலைமை பாருங்க, விழுந்து போன மனுஷனுடைய நிலைமை. எங்களுக்காக தெய்வங்களை உண்டாக்கணும். 2வது வசனம், அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலட்டி எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். காதில் தங்கம் போட்டுக்கிறீங்களா, அதெல்லாம் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. கொண்டு வாங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் தாராளமாக கழட்டி கொடுக்குறாங்க ஜனங்க. கடவுளுடைய காரியம்னா அப்படி கொடுத்துருவாங்க போல. 3வது வசனம் பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலட்டி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். 4வது வசனம், அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோனுக்கும் புத்தி கெட்டு போச்சு. எப்படி தெரியுமா, ஒரு கண்ணுக்குட்டி தானே வார்த்திருக்கிறான், ஆனால் சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா, பன்மையில் சொல்லுகிறான். எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே அப்படிங்கிறான். ஒரு கண்ணுக்குட்டி தானேப்பா வார்த்தை, இதுவேன்னு சொல்ல வேண்டியதானே. பைத்தியம் பாருங்க, முத்தி போகுது. கர்த்தரை விட்டுட்டா மனசு பேதலிக்கும் போல தெரியுது இல்லையா? இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் சரி ஆரோனுக்கும் சரி. இப்போ 5வது வசனம், ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். அழகாக நீங்கள் உட்கார்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த விக்கிரக ஆராதனை பொல்லாதது. மக்களை பாருங்க தகாத நடவடிக்கைகளுக்குள்ள தள்ளுது பாருங்க. விக்கிரக ஆராதனை தான் பாருங்க இந்த தேவன் இன்னார் என்பதை மறைச்சிருது பார்த்தீங்களா. அதனால தகாத செயல்களுக்கு மனுஷனை புஷ் பண்ணுகிறது. அதுக்கு இஸ்ரேல் மக்கள் ஒரு ஆதாரம் பாருங்க. ஆகவே ஜனங்க பாருங்க விக்கிரகத்தை ஆராதிச்சு அவங்க புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உன் ஜனங்கள் தங்களை எப்படி சொல்றாரு பாருங்க, பா ஓன் ஜனங்கள்ப்பா, நீ நடத்தி கொண்டு வந்த ஓன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். என்ன வழி சொல்லியிருந்தாரு? எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை நீ செய்யவும் வேணாம், அதை வணங்கவும் வேணாம். அதான் முதல் கற்பனை தான். 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனை தான் சொல்றாரு. நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். முதல் கற்பனையே உடைச்சிட்டேன். ஆதாம்ல இருந்து எல்லாம் அப்படிதான், வார்த்தைகளை மீறிட்டாங்க, வார்த்தைகளை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவன் வருத்தத்தோடு சொல்றாரு. விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அவங்க சொன்னதை அப்படியே சொல்றாரு. இப்படிதான் சொல்றாங்க, நீ இறங்கி போ சீக்கிரமா அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு பாருங்க 9வது வசனம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள்
எப்படிப்பட்ட ஆட்கள்? கழுத்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, பணிய மாட்டேங்கிறாங்க, குனிய மாட்டேங்கிறாங்க, இணங்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பாருங்க தேவனுடைய ஜனங்களுடைய பிரச்சனை. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் இப்படிதான் இருந்தாங்க, வணங்கா கழுத்து உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்மளை வந்து பாருங்க நல்ல இணக்கமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தருடைய பாதைகளில் நம்மை நடத்துகிறார் தேவாவியானவர். இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்க கூடாது, ஸ்டிஃப் நெக்ட் பீப்புளாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைன்னு வரும்போது பாருங்க, மரியாள் மாதிரி நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 10வது வசனம், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். சரியா போச்சு, என்னை விட்டுருப்பா, அதாவது நான் வந்து உன்னை பெரிய ஆளாக்குறேன், இந்த ஜனங்களை அழிச்சிடலாம், பொல்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க, விடு, இவங்களை அழிச்சிடும். கோபம் வந்துருச்சு பாருங்க தேவனுக்கு. 11வது வசனம் இப்போ வாசித்து முடிப்போம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, ஜெபம் பண்ணுறான், கவனிங்க, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். எவ்வளவு பாயிண்டா ஜெபம் பண்ணுறான் பாருங்க. இந்த பயல்கள்லாம், இந்த அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கிற பயல்கள்லாம் கேலி பண்ணுவானுங்களே ஆண்டவரே. மலைகளில் அவர்களை கொண்டு போடுவதற்கும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானுங்களே. உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உம்முடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ண மாதிரி மோசே இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபம் பண்ணுறான். இப்போ கடைசி 2 வசனம் 13, 14 வாசி முடிப்போம். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலரையும் நினைத்தருளும், உடன்படிக்கையை நினைத்தருள்னு சொல்கிறான். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உன் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். வார்த்தை இவனும் சொல்கிறான் பாருங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி வாக்கு பண்ணினீரே, சொன்னீரே, ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு என்ன செய்தார்? அப்பா, கோபமெல்லாம் பறந்துருச்சு. மோசேனுடைய ஜெபம் கவனிங்க, ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது மோசே, நம்மளை மாதிரி தான். நாமும் பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தி நம்ம வந்து கருத்தாக ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. நான் சொல்கிறேன், ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர், யாக்கோபுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர், மோசேனுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு பதில் கொடுப்பார். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய ஜெபத்திற்கு என் தேவன் பதில் கொடுப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய ஜெபத்திற்கு என் தேவன் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபித்து கர்த்தாவே நன்மைகளை உம்மிடத்திலே உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணி விடுகிறோம். எல்லா தீமைகளையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். பிசாசுனுடைய தோல்வியை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இயேசுனுடைய ஜெயத்தை நாங்கள் நிலைநிறுத்துகிறோம். வெற்றியை எடுத்துக்கொள்ளுகிறோம். வெற்றி சிறக்க பண்ணுகிறீர் ஜெபத்திலே கர்த்தாவே. எல்லாரும் ஏறெடுக்கிற கர்த்தாவே ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.